சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், ஆனந்தி சொல்றது உண்மையா? அண்ணே கேக்குறோம்ல, சொல்ல வேலையை விட்டு போறியா? சொல்ல அன்பு, வேலையை விட்டு போறியா? ஏன்டா எதுவுமே பேசாம நிக்கிற? வாயை தந்து பதில் சொல்றா. ஆனந்தி, உனக்கு எப்படி தெரியும் அன்பு வேலையை விட்டு போறான்னு? இதோ இத பார்த்ததே தெரிஞ்சுக்கிட்டேன். வேலையை விட்டு போறேன்னு மித்ரா மேடத்துக்கு சார் கைப்பட எழுதி கொடுத்த பணி விலகல் கடிதம். டேய், என்னடா இது? யாரை கேட்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த? வேலையை விடுற அளவுக்கு இப்ப என்ன அன்பாச்சு? எங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு உனக்கு எப்படி நான் தோணுச்சு? டேய், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. ஏன் இந்த முடிவுக்கு வந்த? டேய், கருணாகரன் சார் உன்னை வேலையை விட்டு போக சொன்னாரடா? இல்லடா, நான் வேலையை விட்டு போறேன்னு நானா சொல்ற வரைக்கும் அவருக்கே தெரியாது. இது நானா எடுத்த முடிவுதான். நீயா எடுத்த முடிவா? அதான் ஏன்னு கேக்குறோம் அன்பு. ஜெயந்தி, நீ இரு, நான் பேசிக்கிறேன். டேய் மாப்ள, வேலையில இருந்து போறன்ற முடிவை நீதான் எடுத்தேன்னு சொன்னா மற்றவங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இங்க இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி முழுசா தெரியாது. எனக்கு தான் தெரியும். நீ வேலையை விட்டு போறன்றது நீயா எடுத்த முடிவு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல வேற மாதிரி ஆயிடும். சொல்லிட்டேன். ஒத்து, இது நானா தெளிவா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு எடுத்த முடிவுதான். வேற யாரும் இதுக்கு காரணம் இல்ல. அன்பு, இது நீயா யோசிச்சு எடுத்த முடிவா கூட இருக்கட்டும், ஆனா இப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இங்க எல்லாரும் ஒரு குடும்பமா தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஏன் சொல்லாம போனோம்னு நினைக்கிற? இங்க யார் மேலயாவது ஏதாவது கோவம் தான் சொல்ல அன்பு. ஐயோ அக்கா, உங்க யார் மேலேயும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அத எப்படி சொல்றது? ரொம்ப வருஷமா இங்கே இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் ஒரு சேஞ்சுக்காக வேற ஒரு புது இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி நான் இந்த வேலையை விடுறேன். அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அடுத்து அவளுக்குன்னு காலேஜ், கல்யாணம்னு நிறைய செலவெல்லாம் இருக்கு. இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிற இந்த சம்பளம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நான் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கணும் இல்லையா? அதுக்கும் சேர்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நிஜமாவே என் மேல உங்க எல்லாருக்கும் அக்கறை இருக்குன்னா நான் போறத யாரும் தடுக்காதீங்க. நான் வேலையை விட்டு போறது உங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். காரணம், உங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்து நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. அதான் இது இப்படி தெரியணும்னு இருக்கு. நீ தான் இந்த கம்பெனில எங்களுக்கு இருக்க ஒரே சப்போர்ட். நீயும் எங்களை விட்டு போயிட்டா நாங்க என்னென்ன பண்றது? எல்லா நேரத்திலையும் நம்ம கூட யாராவது இருந்து பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறத விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுங்க, பிரச்சனை சரியாகும். அண்ணா, இந்த அட்வைஸ் எல்லாம் வேணாம். நீ வேலையை விட்டு போறேன்னு சொல்றது எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்கேயே இருக்கேன்னு சொல்லுன, எங்களுக்கு அதானே வேணும். இந்த அட்வைஸ் எல்லாம் வேணாண்ண. எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு, ஆனா என் முடிவை மாத்திக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன போக விடுங்க. நீ எங்களை கேட்டு போலியா அன்பு? போகணும்னு முடிவு எடுத்துட்டு சொல்லதானே வந்திருக்க. அது கூட நீ சொல்லல, எங்களுக்கா தெரிய வந்திருக்கு. அப்புறம் எப்படி நாங்க எல்லாரும் உன்னை தடுக்க முடியும்?
உன் இஷ்டம் அன்பு. ஆனா ஒண்ணு, எங்க போனாலும் எங்களெல்லாம் மறந்துடாத அன்பு. உங்க தரப்பு நியாயத்தை சொல்லிவிட்டு புறப்பட்டிய போல இருக்கு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சம்பளம் பத்தலங்கிற காரணத்துக்காகதே நீங்க இந்த வேலையை விட்டு போறீங்களா? பணத்தை பெருசா நினைச்சு அதுக்கு பின்னாடி ஓடுற ஆளு நீங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் தானே காரணம். உங்களை அழகை யாருன்னு கேட்டு நான் தொல்லை பண்றது தானே உங்க பிரச்சனை. இனிமே தொல்லை பண்ண மாட்டேன். பேச பிடிக்கலன்னா கூட சொல்லுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு போவாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நான் வேலையை விட்டு போறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்களாவே தேவையில்லாம ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எனக்குன்னு சில தேவைகள் இருக்கு, சில பிரச்சனைகள் இருக்கு. அதை சரி பண்ணதான் நான் ஒரு முடிவெடுத்து போயிட்டு இருக்கேன். இதுல நீங்களே ஏன் உங்களை காரணமா மாத்திக்கிறீங்க? யாருக்காக நான் இங்க இருந்து போலங்க, எனக்காக மட்டும்தான் இங்க இருந்து போறேன். தயவு செஞ்சு தடுக்காதீங்க ப்ளீஸ். உங்க எல்லாரோடையும் இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கு. டேய் மாப்பிள்ள, தொடுவானமா